வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம நல்ல திக் அண்ட் ஸ்பைஸியாக பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவான ஷெஸ்வான் சாஸை எப்படி வீட்டில் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஷெஸ்வான் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து 2 விதமான மிளகாய் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஆர்டினரி மிளகாய், இது வந்து காரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. இன்னொன்று காஷ்மீரி மிளகாய், இது வந்து கலருக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ மிளகாய் மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து வார்ம் வாட்டர் ஊற்றிக்கலாம். நம்ம எப்படி தண்ணி ஊற்றினாலும் மிளகாய் வந்து மேலே மிதக்க தான் ஆரம்பிக்கும். அதனால் மேலே வந்து ஒரு கனமான மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வார்ம் வாட்டர் ஊற்றி நம்ம ஊற வச்சோம்னா குறைஞ்சது 1 மணி நேரம் அந்த மிளகாய் வந்து தண்ணியில் ஊறணும். அப்போ தான் மிளகாய் நல்லா சாஃப்டாக அதேமாதிரி நல்ல கலராகவும் இருக்கும். இதே நம்மளுக்கு உடனே வேணும் அப்படின்னா நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ மிளகாய் ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிளகாய் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாயோட ஊற வச்ச தண்ணியை ஊற்றி நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஊற வச்சதுனால இந்த மிளகாய் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அதுவும் காஷ்மீரி மிளகாய் போட்டதுனால இது வந்து இன்னும் நல்ல கலர் கொடுக்கும். இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் 50 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 10 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுப்போம். கூடவே ஒரு சிறு துண்டு இஞ்சி, அதையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கணும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சியும் பூண்டும் எண்ணெயில் 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகாய் பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துப்போம். இப்போ மிளகாய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். மிளகாய் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கி அந்த எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வரும். இந்த டைம் நம்ம இதுக்கு தேவையான மற்ற பொருட்களை சேர்த்துடலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். அந்த வினிகர் சேர்க்குறனால இது வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். கூடவே அந்த ஒரு புளிப்பு சுவை நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் அதாவது டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு இனிப்பு சுவை கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம விருப்பப்பட்ட 1 டீஸ்பூன் ஜீனி அல்லது 1 டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் அதை சிம்மில் வச்சுருக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ஷெஸ்வான் சாஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு திக்கான கிரேவியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளோட ஷெஸ்வான் சாஸ் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நல்ல திக்காக அந்த எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதை பார்க்குற எல்லாருக்கும் இந்த சாஸை உடனே எடுத்து சாப்பிடணும் போல் தோணும். அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. இந்த சாஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா குறைஞ்சது 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் இருந்தால் போதும், நம்ம வீட்டிலையே சூப்பராக ஷெஸ்வான் பாஸ்தா, ஷெஸ்வான் நூடுல்ஸ், அப்புறம் ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ், ஷெஸ்வான் சிக்கன், அப்புறம் நிறைய சைனீஸ் ஐட்டம்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணலாம். நீங்களும் இந்த ஷெஸ்வான் சாஸ் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.